पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्. அடுத்தது படிக்கலாமாக்கா? நான் அதை சொல்லிடுறேன். அதை மட்டும் நான் சொல்றேன். ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஓகே, தபஸ்வாத்தியாயம் ஆரம்பிச்சு. तपस्वाध्यायं निरतं तपस्वी वाक्विदाम्बरं नारदं परिप्रप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं कोन्वस्मिन् साम्प्रतं लोके गुणावान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवान् सत्यवाक्यो दृढव्रतः. नेक्स्ट. चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु कोहितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधः धृतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे. एतत् इच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विदं नरं श्रुत्वा च एतत् त्रिलोकज्ञो वाल्मीकिर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत्. बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्धा तैर्युक्तः श्रुतयां नरः इक्ष्वाकुवंशप्रभवः रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यो धृतिमान् वशी बुद्धिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः वपुलां तो महाबाहो कम्बुग्रीवो महाहनुः. One more. Okay. महोरस्को महेश्वातो जत्रुररिन्दमः आजानुबाहुशुशिरः सुललाटस्तु विक्रमः. समः समिविद्वाङ्क स्निग्धवर्ण प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः धर्मज्ञ सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्न शुचिवर्ष्य समाधिमान् प्रजापति सम श्रीमान् दातारि पुनिभूषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता देवदेवान् तद्वज्ञः धनुर्वेदे च निष्ठितः. सर्वशास्त्रार्थ तद्वज्ञः स्मृतिमान् प्रतिपानवान् सर्वलोह प्रिय साधुः अनीनात्मा विचक्षणः सर्वताभिगतः सद्भिः समुद्रैव सिन्धुभिः आर्य सर्वसमक्षैव सदैव प्रियदर्शनः. स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्रैव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवत् प्रियदर्शनः कालाग्निः सदृशः क्रोधे क्षमया पृथ्वी समः. ஓகே, இதுவரைக்கும் பண்ணிருக்கோமாமா? ஆமா மாதா, இதுவரைக்கும் பண்ணிருக்கோம். तनदेन समस्त्यागे सत्ये धर्मैवा परः तमेवं गुणसम्पन्नं
रामं सत्यपराक्रमं धनदेन समस्त्यागे सत्ये धर्म इवापरः तमेवंगुण संपन्नं रामं सत्यपराक्रमम्. ओके. धनदेन समस्त्यागे, धनदेन समः त्यागे सत्ये धर्म इवापरः तम एवं गुण संपन्नं ராமம் சத்திய பராக்கிரமம். இப்படிதான் இதை பிரிக்க போறோம். தனதேன, இப்ப ராமரோட குணங்களை தான் சொல்லிட்டே வரா, திரும்ப 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 திரும்ப. ரைட் ஃப்ரம் when we started learning, Narada is going on only talking about the gunas of Rama. ராமரோட குணங்களை மட்டும்தான் அவர் சொல்லிண்டே வரார். அதுல கடைசியா இப்ப என்ன சொல்ல போறார்? தனதேன சமஸ்தியாகே சமஹ, தனதேன தனதஹ, தனத தனத தனம் ததாதி இதி தனஹ ததிதாந்தம். சாரி, உபபத சமாசம். உபபத சமாசம். தனம் ததாதி இதி தனதஹ. அப்ப தனதேன தனத தனதேன சமஹ. சோ யார மாதிரி? தனதாதா. தனம் கொடுப்பவர் யாரு? குபேர். தனம் தனதேன சமஹ தியாகே. தியாகம், தியாகம்னா என்ன? தெஜ் 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 தாத்துல இருந்து வந்து தெஜ் பிளஸ் கஞ்சு தான் தியாகன்னு ஆகுது. விட்டு கொடுக்கறது, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தான் தியாகம். இப்போ குபேரன் என்ன பண்ணுவாராம்? தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவருக்கு யாரு கொடுக்கறா? மகாலட்சுமி. மகாலட்சுமி கிட்ட இருந்து குபேரன் கிட்ட குபேரன் எல்லாருக்கும் கொடுக்கிறார். பட் குபேரன் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னானா, குபேரன் ஹாஸ் காட், தட் இஸ் ஹிஸ் டியூட்டி. குபேரனுக்கு காட் கொடுத்த டியூட்டி என்ன? யூ ஆர் கோயிங் டு ஃபில் எவ்ரிபடிஸ் ஹவுஸ். நீ எல்லாரையும் தனத்தால தனத்தால நீ எல்லாரையும் போஷிக்க போற. யூ ஆர் கோயிங் டு நரிஷ் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் வித் வெல்த். அப்ப நீ எல்லாருக்கும் தனம் கொடுக்க போற. சோ தனதேன சக தியாக, அதாவது he gives whatever he has, he gives. பட் குபேரனுக்கும் ராமரும் அதே மாதிரி சமஹ. குபேரன மாதிரியே இவருமா கொடுக்கறதுல எப்படி? அவருக்கு இட்ஸ் a டியூட்டி. ஆனா இவருக்கு இட்ஸ் நாட் a டியூட்டி. ஆனா இவருக்கு அது விரதம் மாதிரியா. நம்ம எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணும். அவருடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ். நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கு. குபேரன் கிட்ட தனம் இருக்கு. இஸ் மென்ட் ஃபார் தனம், இஸ் மென்ட் ஃபார் கிவிங். ஸோ தட் இஸ் இஸ் டியூட்டி டு கிவ் எவ்ரி ஒன். பட் ராமருக்கு அப்படி கிடையாது. என்ன இருக்கோ, குபேரன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தனம் ஓகே. பட் அந்த கொடுக்கறது குபேரன மாதிரியே கொடுக்கணுங்கிறது இல்லையே. பிகாஸ் குபேரன் இட்ஸ் இஸ் டியூட்டி. பட் இவருக்கு தட் இஸ் லைக் அ விரதம் டு ஹிம். எப்படி அவரோட எல்லா virtues, all his virtues are being practiced. எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த virtues. even he is giving தர்மம் பண்ணாரு. தனதேன சமஸ்தியாகே. அப்போ தியாகம்னா எனக்கு விட்டு கொடுக்கறது. கரெக்டா? இப்போ நம்ம பார்த்தோம்னா he could have rightly said that he is only the enjoyer. அவர்தான் ராஜாவா இருக்கணும், அயோத்திக்கு அவர்தான் பட்டச்சூட்டுப்பட்ட இளவரசனா இருக்கணும். பட் அவர் கவலைப்படவே இல்லை. he wants to give.
அவர் வந்து he doesn't bother, அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நான் வந்து கொடுக்கணும். சோ அதை ஜஸ்ட் அவ கம்பாரிசன், ஜஸ்ட் துல்லியம் தான், தோலனம் தான். யாரோட? குபேரனோட. சோ குபேரனுக்கு அது கொடுக்கறது ஒரு டியூட்டியா இருந்தாலும் இவருக்கு வந்து கொடுக்கறது வந்து ஒரு விதி மாதிரி, சாரி, இது ஒரு தியாகம் மாதிரி. So he just wants to give away, make others happy. அப்ப அடுத்தது என்ன சொல்றவர்? சத்தியே தர்ம இவா அப்பரக. So இவ அப்பரக, சத்தியே, சத்தியத்துல தர்ம இவ, தர்மஹ இவ, இந்த இடத்துல அத விசர்க லோபா, அப்பரக. அப்போ எப்படி? இப்போ இந்த இடத்துல நம்ம we see two meanings. So there is a pun on the word. தர்மஹ இவ அப்பரக. இப்ப இன்னொரு தர்மம், யாரு? ஒரு தர்மராஜன்னு நம்ம யாரு சொல்றோம்? யமனை சொல்றோம். ஏன்னா அவர் யாருக்குமே வந்து நான் இவ்வளவு பணக்காரன், எனக்கு உயிர் எடுத்துன்னு போகாதேன்னாலும் he's not going to listen. தர்மஹ இவ அப்பரக. தர்ம அவரை மாதிரி, குபேரன மாதிரி எப்படி அவர் தனத்தை கொடுக்கிறாரோ அந்த மாதிரி யமன மாதிரி தர்மத்துல இவ அப்பரக, இன்னொருத்தர் அப்படின்னு ஒரு மீனிங். இன்னொரு மீனிங்ல எப்படி எடுத்துக்கலாம்னா, தர்மஹ இவ அப்பரக, இவருக்கு ஈடு இணையா தர்மத்துல யாருமே இல்ல. அப்பரக, பரக, அப்பரக, negation. There is nobody equivalent to him in dharma. சத்தியம், சத்தியம், சத்தியத்திலும் தர்மம், சத்தியத்தை வந்து ஒரு தர்மமா பார்க்கிற இவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. He's very true to his words. First of all, விஷ்ணுவோட அவதாரத்திலேயே நான் மனுஷனா வந்து நான் அவதரிக்கிறேன். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழணும், இதுக்காக நாரதர் வந்து இவ்வளவும் வால்மீகி கிட்ட சொல்றார். நான் கேட்கிறார், யார பத்தி நான் எழுதுறது? இவ்வளவு குணங்களும் இருக்கிற ஒருத்தரை நான் யார பத்தி எழுதணும்? அப்படின்னா இவ்வளவு குணங்களும் நிரம்பிய ஒருத்தர் இருக்கார். இத்தனை குணங்களையும் அவர் நாரதர் சொல்லிண்டே தானே வரார். சொல்லிண்டே வரும்பொழுதுதான் இந்த குணத்தையும் சொல்றார். அப்புறம் கடைசியில பாக்குறாரு, முடிச்சுடுறாரு. It's enough. I have told all the qualities. No more quality left. அக்காட்டையே பாக்குறாரு, என்ன எல்லா குணமும் நான் சொல்லியாச்சு. இவர்தான் சத்தியம், இவர்தான் தர்மம், இவர்தான் வீரக, எல்லாம் பராக்கிரமம், எது இல்ல அழகுல இவர்தான் சிறந்தவர், எல்லாமே ராமரை பத்தி சொல்லியாச்சு. சோ கடைசியில அவர் என்ன சொல்லிடுறார்? தம் ஏவம் குண சம்பன்னம், எல்லா குணத்தையும் சம்பன்னமா இருக்கார். is filled with all these qualities. ராமம் சத்திய பராக்கிரமம். அப்போ சத்திய பராக்கிரமம் இந்த ராமர் தான். So the one who is filled with all these qualities, யாரு? ராமர். தம் சத்திய, இப்ப ஏவம் குண சம்பன்னம். இப்ப இது வந்து சமஸ்த பதம் எப்படி இருக்கு பாருங்க. ஏவம் ஏ குணாகா, முதல்ல இப்படிப்பட்ட யாரிடத்தில் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கோ, சோ ஏவம் குணாகா. அப்புறம் அடுத்தது that becomes a கர்மதாரய. ஓகே, ஏவம் குணா, ஏவம் ஏ குணாகா. இப்ப ஏவம் குணாகா, ஏவம் குணைஹி சம்பன்னஹ, ஏவம் குணைஹி சம்பன்னஹ, that becomes a tritiya tatpurusha. ஏவம் குண சம்பன்னஹ, filled with all these qualities. சத்திய பராக்கிரமம், it is one word. யாரு? ராமரை தான் குறிக்கிறது. ஓகே, அப்போ சத்யஹ பராக்கிரமஹ
யஸ்ய சஹ சத்ய பராக்கிரமஹ தம் சத்ய பராக்கிரமம். சோ ஏவம் குணசம்பன்னம், ஏவம் குணசம்பன்னம், இட்ஸ் ஒன் சமஸ்தபதம். தம் ஏவம் குணசம்பன்னம், சம்பன்னம் அப்படிங்கிறது சம்மு உபசர்க பூர்வக பத்து தாத்து யுக்த பிரத்யய். சம்பன்ன ஐ திங்க் அதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஏவம் குண சம்பன்னம் சத்யபிரபம். அப்ப இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு இவர்கிட்ட. சத்ய பராக்கிரமம், அவர் வந்து சத்ய பராக்கிரமம். அப்போ இவர் வந்து முடிச்சுட்டார். ஏவம் குண சம்பன்னம் சத்ய பராக்கிரமம். அவ்வளவுதான், நான் எல்லாம் சொல்லியாச்சுப்பா. தனதேன சமஸ்தியாகே சத்யே தர்ம இவாபரக. அப்ப இவர மாதிரி யாரும் இன்னொரு தர்மம் இருக்க முடியாது. சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இவரை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. இல்லைன்னா தனத்திலையும் இவர் வந்து குபேரன போல. அப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆல் திஸ் குணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏவம் குணம் ராமம் சத்ய பராக்கிரமம். ராமம் முதல்ல என்ன சொன்னார்? 8th ஸ்லோகா. Take and see. Somebody read the 8th ஸ்லோகா. இக்ஷ்வாகு வம்ச பிரபவம் படிங்கும்போது इक्ष्वाकु वंश प्रभवः रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यः धृतिमान् वशी. அவ்வளவுதான். அங்க ஆரம்பிச்சார். இக்ஷ்வாகு அங்க ஆரம்பிச்சதுல இங்க வந்து முடிக்கிறார். 20th ஸ்லோகத்துல வந்து முடிக்கிறார். See all குண சம்பன்னம். நீ என்னெல்லாம் கேட்கறியோ, I want to know a person who is filled with all the qualities. இது எல்லா குணங்களும் நிரம்பியவர், எப்படிப்பட்டவர் எல்லாம் கேட்கும் போது இச்சம் குதூகலம் மே அப்படின்லாம் சொல்றாரு. நான் கேட்கணும். ஸ்ரோத்தும் இச்சதி எல்லாம் சொல்லும் பொழுது நாரதர் வந்து இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறார். இத்தனை குணங்கள் இருக்கு. கடைசியில திருப்பியும் கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார்? தொமேவ குண சம்பன்னம் ராமம் சத்ய பராக்கிரமம். சோ இங்க இந்த இடத்துல மறுபடியும் இஸ் பிரிங்கிங் ராமம். இதோட ஆக்சுவலி பார்த்தானா இந்த சம்ஷேப ராமாயணம்ங்கிறது இட் இஸ் a small capsule, a mini capsule of the whole வால்மீகி ராமாயணம். இது வந்து பாலகாண்டத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் பாலகாண்டம் ஆஃப் வால்மீகி ராமாயணா is taken as, it is also known as மூல ராமாயணம், it is known as சம்ஷேப ராமாயணம். இப்ப பாலகாண்டத்துல என்னெல்லாம் இருக்கு நிறைய விட்டுட்டார். அடுத்தது அவர் எங்க போயிடுறார்? ஜேஷ்டம் I'm just reading it. I may or may not take it, but I'm just reading it. ஜேஷ்டம் ஸ்ரேஷ்டம் குணேர் யுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருதீனாம் ஹிதேர் யுக்தம் பிரகிருதி பிரிய காமியா யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மகீபதி. இதோட முடிக்கணும். ஆக்சுவலி இப்போ அடுத்த லைன் வந்துட்டார். பட்டம் சூட்ட விரும்புறாருன்னு வந்துட்டார். அப்போ நம்மளுக்கு வந்து பாலகாண்டத்துல he has missed out so many things. கரெக்டா? இப்ப பாலகாண்ட ராமாயணம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம் ஒரு சின்ன குழந்தை கூட நம்ம ராமாயணம்னு கேட்டானா தெரியும், இதுதான் ராமரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இதுல வந்து அவர் வந்து நேர குணங்கள் எல்லாம் சொல்லிட்டார். சோ அதனால என்ன பண்ணிட்டார்? பாலகாண்டத்துல ஸ்கிப் பண்ணிட்டார். நேரம் அயோத்தியா காண்டத்துக்கு போயிட்டார். இப்ப இதெல்லாம் அயோத்தியா காண்டத்துல வர வேண்டியது. இந்த பட்டம் சூட்டுறது எல்லாம் பிகாஸ் அவர் கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியா வந்தப்போ இப்ப எதெல்லாம் ஸ்கிப் பண்ணி இருக்கார் அதெல்லாம் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப எதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருக்கா ஜஸ்ட்
எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். ஓகே, ஐ நீட் நாட் டெல் எவ்ரிபடி நோஸ் ராமாயணம். பட் என்னென்ன நடந்தது, பிகாஸ் நம்ம அடுத்து அயோத்தியா காண்டத்துக்குள்ள போகிறோம். இப்போ வந்து நாரதர் வந்து ஒண்ணுமே பண்ணல. நாரதர் வந்து only has illustrated all the qualities and physical attributes, his characteristics. இது எல்லாத்தையும் ராமரோட புட்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் தான் இப்ப இவ்வளவு நேரம் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் பாலகாண்டத்தை முடிச்சுட்டு அயோத்தியா காண்டத்துக்கு போறார். இப்போ நம்ம அதை எப்படி பார்ப்போம்? இப்ப என்ன, தசரத மகாராஜா பாலகாண்டத்துல மெயினா என்னது, தசரத ராஜா வந்து he was ruling, அவருக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டார். அப்புறம் அந்த ரிஷசிங்கர் வந்து அவருக்கு வந்து யாகம் பண்ணணும்னு சொன்னார். அதுல இருந்து பாயாசத்தோட தோன்றினார். அப்போ வந்து ரிஷசிங்கர் பண்ணோன்னா புத்திர காமேஷ்டி யாகத்துல ஒரு அக்னியில இருந்து வர பாயாசத்தை கொடுக்குறார். உன்னோட 3 மனைவிகளுக்கும் கொடுங்கிறார். இந்த 3 மனைவிகளுக்கும் அவர் வந்து கொடுக்குறார். அப்போ யாரெல்லாம் வரா, பகவான் வந்து விஷ்ணுவே வந்து தன்னுடைய அம்சங்களோட சேர்ந்து 4 பேரா பிறக்கிறார். இப்ப அவளோட குலகுரு யாரு, வசிஷ்டர். வசிஷ்டர் கிட்ட எல்லாம் படிக்கிறார். எல்லா தனுர்வேதம், வேதம், வேதாந்தம், என்னென்ன கலைகள்லாம் உண்டோ. இப்ப கிருஷ்ணரை பத்தி சொல்லும் பொழுது, இப்ப நாராயணியம் படிச்சதுனால படிச்சேன். 64 நாள் தான் அவர் சாந்திபனி முனி கிட்ட போயிருக்காரு. கிருஷ்ணர் இஸ் a person who went very late to குருகுலம். ஏன்னா அவரை வந்து ஒளிச்சு வச்சுட்டு அப்புறமா வந்து அவர் வந்து படிக்க போகும்போது 64 நாள் தான் இருந்தாராம். ஆனா 64 நாள்ல 64 கலைகளும் கற்றுள்ளார். See his greatness. He is also one அவதாரம் of Vishnu. அப்ப இந்த அவதாரத்துல வந்து இவர் எல்லாமே கத்துட்டார். அவருக்கு வந்து வேதம், வேதாந்தம் கத்துண்டு, அப்புறம் தனுர் வித்தை கத்துண்டு, இதெல்லாம் கத்துட்டு இருக்கும்போது, சின்னவாளா இருக்கும்போதுதான் யார் வரா, விஸ்வாமித்திரர் வரா. வந்துட்டு என்ன சொல்றாரு, எங்களுக்கு யாகம் எல்லாம் நாங்க பண்றோம், எங்களுக்கு ராட்சசர்கள்லாம் தொந்தரவு கொடுக்குறா, அதனால இந்த குழந்தைகளை நான் கூட்டிட்டு போறேன். தசரதருக்கு மனசே இல்லை, சின்ன குழந்தைகள் இவாளை போய் நான் அனுப்புறேனே அப்படின்னு நினைக்கிறார். ஆனா வசிஷ்டர் சொல்றாரு, இல்ல ராமனை தான் கேட்கிறார், ஆனா அப்பயே அனுப்புறேன். அப்ப சரி சொல்லிட்டு லக்ஷ்மணனும் கூடவே ராமரோடைய போற. அப்ப அங்க சுபாகு, மாரீசன், அந்த ராட்சர்லாம் விரட்டிட்டு அந்த யாகத்தெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டு, அப்புறம் வந்து அதுக்குள்ள அந்த ஜனகர் கிட்ட வந்து ஒரு சிவதனுசு இருக்கு அப்படின்னு அவளுக்கு நியூஸ் வந்துடுறது. அதை யாரு வில்ல வந்து உடைக்கிறாளோ அவளுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு, சோ அங்க அவ இருந்த சித்தாசிரமத்துல இருந்து மித்திலேக்கு போற வழியில தான் அவ வந்து விஸ்வாமித்திரர் என்ன பண்றா, நிறைய கதைகள்லாம் அவளுக்கு சொன்னீங்க, என்னெல்லாம் தபஸ் பண்ணினார், எப்படிலாம் தேவலோகத்துல இருந்து கங்கை வந்தது, இவ்வளவும் சொல்றாரு. எப்படிலாம் அமிர்த மத்தனம், அதாவது சமுத்திர மத்தனம் பண்ணி எப்படி தேவர்கள், அதெல்லாம் ராமாவதாரத்துக்கு முன்னாடியே வந்தது இல்லையா, பூமி அப்படியே அந்த இதெல்லாம் தாங்கி பிடிக்கிறார் பகவான் வந்து. அந்த மாதிரி சமுத்திர மத்தனம் எல்லா அவதாரங்களும் அந்த என்னெல்லாம் எடுத்தாலோ எல்லாத்தையும் சொல்லுறது. அப்புறம் அந்த வேதங்கள்லாம் தொலைஞ்சு போனது, இவர் வந்து மத்ஸ்யாவதாரம் எடுத்து அந்த வேதங்கள் எல்லாம் காப்பாத்தி எப்படி கொண்டு வந்தது, பிரளயங்கள்லாம் நடக்கும்பொழுது எப்படி இருந்தது, அதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா மிதிலைக்கு பக்கத்துல வந்து அவர் வந்து அகல்யா சாப விமோச்சனம் கொடுக்கிறார். கௌதமரோட ஆசிரமத்துல அகல்யாவை சாப விமோச்சனம் கொடுக்கிறார். இங்க ஜனகரோட சபையில வந்த உடனே அப்புறம் வந்து அங்க யாரு குலகுரு அவளுக்கு, இப்ப இவாளுக்கு குலகுரு வந்து வசிஷ்டர். தசரதருக்கு அவ மிதிலையில குலகுரு யாருன்னா அந்த கௌதமருக்கும் அந்த அகல்யாவுக்கும் பிறந்த சதானந்தர் தான் குலகுரு. திஸ் இஸ் சம்திங் தட் நம்ம நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் படிச்சும் இருப்பா, நிறைய பேர் படிச்சும் இருக்க மாட்டா. பட் சதானந்தர் இஸ் த குலகுரு ஆஃப் ஜனகர். ஓகே, இப்ப அவர் வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அவர் விஸ்வாமித்திரர் வந்து எப்படிலாம் ராஜாவா இருந்துட்டு, சதானந்தர் இஸ் ஆல்சோ a great man. He knows that விஸ்வாமித்திரரோட கேரக்டர். சி அது வந்து எப்படி அவர் ஒரு கிங்கா சத்திரியனா இருந்துட்டு அப்புறமா வந்து
ராஜரிஷி ஆகணும். வசிஷ்டர் வந்து கிட்ட சொல்லி வசிஷ்டருக்கு போட்டியா நம்மளோட காமதேவி பசுவை பார்த்து அவர் ஆசைப்பட்டு அதுக்கு முடியாது, வசிஷ்டர் தான் வச்சுட்டு இருக்கார். ஸோ வசிஷ்டர் பிரம்ம ரிஷி ஆகணும் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு திருப்பியும் அவரும் வந்து தபஸ் எல்லாம் பண்ணி அவர் ரிஷியா. அடுத்தது அந்த இதெல்லாம் கேட்டு எல்லாம் சொன்னார். சதானந்தர் தான் எல்லாம் சொல்றார் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும். இதெல்லாம் அப்புறம் ஜனகருக்கு அடுத்த நாளே வர ஆழ்வாலாம். அப்புறம் சிவதனுசை வந்து கொண்டு வர சிவதனுசை கொண்டு வந்துட்டோன்னு ராமர் வந்து நான் இதை தூக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் வந்து ஓகே நீ பண்ணு, நானே ஏற்று அப்படின்னு சொல்லி நானே ஏற்றின உடனேயே அந்த பலம் தாங்காமலே, ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் தனுர் விட்ட அல்லவாது, அவர் நானே ஏற்றின உடனேயே இந்த பலம் தாங்காமலே, அந்த நானோட பலம் தாங்காமலே அந்த தனுஷ் வந்து அப்படியே உடஞ்சி மூண்டுவார். உடனே அவன் என்ன பண்றா, ஓகே அப்படின்னா இவர் தான் சீதைக்கு ஏற்று வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாருக்கும் சொல்லி அனுப்பணும்னு. அப்போ அவளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பி அப்ப தசரதர் அவ ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்க கல்யாணம் யாருக்கு, அவ ராமர் சீதை மட்டும் இல்ல, லக்ஷ்மணன் அண்ட் ஊர்மிளா, அப்புறமா வந்து பரதனுக்கு வந்து மாண்டவி அண்ட் சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தி, இந்த 4 கல்யாணமும் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு இவெல்லாம் முடிஞ்சிட்டு இவ வந்துட்டு இருக்கா. வழியில வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஏட்டாப்ல இந்த வில்லு வந்து பரசுராமர் ஆல்சோ இஸ் அவதாரம் ஆஃப் விஷ்ணு உண்டு. பட் அவர் வந்து ஒரு பயங்கரமான சிவபக்தர். அவருக்கு வந்து அந்த சிவதனுசை யாரோ முறிச்சுட்டா அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவருக்கு பயங்கர கோபம். ஸோ இவ வழியில அந்த காட்டுல வரும்பொழுதே பரசுராமர் வந்து ராமர் கிட்ட வந்து ஹிஸ் கெட்டிங் ஆங்கிரி. சிவதனுஷெல்லாம் அப்படி வளர்ச்சியாம இந்த விஷ்ணு தனுஷை நான் கொடுக்குறேன், நீ இதை எப்படி வளர்க்கிற நான் பாக்குறேன், இதுல ஒன்னால நான் ஏற்றி அம்பு விட முடியுமா? பிகாஸ் பரசுராமன் இஸ் சப்போஸ் டு பி a very proud man. He is very proud of his what he has done. அவருக்கு சத்திரியர்னாலே பிடிக்காது. ஓகே, he is that character. எத்தனையோ சத்திரியர்களை அழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது அவரோட அவதாரத்தோட நோக்கமே. அவருக்கு வந்து சத்திரியர் அப்படின்னாலே இது. அண்ட் ராமர் ஆல்சோ பீயிங் அ சத்திரியர், ஹி இஸ் ஆங்கிரி. ஸோ இந்த நீ சிவதனுச வளர்ச்சியாமே வந்து விஷ்ணு தனுஷை எப்படி வளைக்கிறேன்னு நான் பார்க்கிறேன், இதுல நீ நான் ஏற்று வளைச்சு காமி. அப்படி நீ நான் ஏற்றுட்டேன்னா நான் உன்னோட துவந்த யுத்தம் பண்றேன். துவந்த யுத்தம்னா 1 to 1. நோபடி நம்ம அந்த சினிமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ நானும் மட்டும் சண்டை போடுவோம் கடைசி இந்த வில்லனும் ஹீரோ அந்த மாதிரி. ஸோ துவந்த யுத்தம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா தசரதர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. தசரதருக்கு ராமன்னா அவ்வளோ இஷ்டம். இஸ் சோ அட்டாச் டு ராமா. ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவோம், இந்த பரசுராமரோட கோபத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என் குழந்தைகிட்ட வந்துட்டாரு, என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் வந்து நோ ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சுறார், அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். பட் ராமர் வந்து பயப்படவே எடுத்துட்டார், வில்ல எடுத்துட்டு அதுல அம்பை எடுத்துட்டு இந்த அம்புக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். அனே பரசுராமருக்கு தெரிஞ்சு போச்சு இஸ் விஷ்ணு அவதாரம். ஏன்னா அந்த அந்த வில்லுக்கு அம்பு பூட்டணும் அப்படின்னு சொன்னான்னா அவ வந்து ஒரு அவதாரமா இருந்தாதான் முடியும். விஷ்ணுவோட அவதாரமா இருந்தாதான் விஷ்ணுவோட வில்லுல வந்து அம்பு உடனே அவர் வந்து பிரதர்ஷனம் பண்ணிட்டு. ஓகே, நான் வந்து என்ன சொல்றாரு, ஆஜே அந்த அம்பு பட் ராமர் எப்ப சொன்னாரு, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சமுத்திரராஜன் கிட்டேயே நான் இந்த அம்பு பூட்டிட்டேன், நீ கோவப்பட்டுட்ட. he was not ready to give him way. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லும் போது சொல்லியிருக்கேன், லங்கைக்கு போகும்போது சமுத்திரராஜன் வந்து குரோதம் எப்படி ராமருக்கு வந்தது, அவரோட குரோதத்துல வந்து அவர் அம்பு பூட்டியாச்சுன்னா அந்த அம்பு should not go waste. ஒரு வார்த்தை ஒரு பானம், அதுதான் ராமர். ఒక మాట ఒక బాణాన్ని కూడా நீங்க கேட்டுருப்பேன் பாடுறதா ஸோ ஒரு வார்த்தை ஒரு சொல்லுதான் ஒரு பானம். அந்த பானம் வந்து அவர் பூட்டியாச்சுன்னா அந்த பானத்தை விடாம
இறக்கவே மாட்டார். சோ அவர் சமுத்திரராஜன் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணேன், இப்ப நீ வந்து என் கால்ல விழுந்துட்ட, நான் விழுந்தேன். ஐயோ நீங்க எனக்கு இந்த பானத்தை விட்டா என் சமுத்திரம் எல்லாம் போயிடுமே, சமுத்திர தண்ணி எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்போ விடுங்கோன்னு எங்கேயாவது விடு, தள்ளி ஒரு இடம் காமிக்கிறார். தான் ஜெய்சல்மேர், இப்போ நம்ம ராஜஸ்தான் தாண்டி இருக்குன்னு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லும் போது சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இப்பவும் அந்த வில்லு வந்து எடுத்துட்டாரு பரசுராமன் கிட்ட. கேட்கும்போது என்ன சொல்றேன், நான் இதை என்ன பண்ணணும், அப்போ நீ இந்த அம்புக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு பரசுராமன் கொண்டு பண்ணிட்டு நீ யாருன்னு நான் புரிஞ்சுட்டேன், விஷ்ணுதான் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். நான் என்னெல்லாம் உலகங்கள்லாம் நான் ஜெயிச்சிருக்கேனோ அதையெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஓகே, இந்த உலகங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கேனோ நீ எடுத்துக்கோ. அப்போ உன்னை ராமர் வந்து அது மாதிரியே பண்ணிடுறார். அதனாலதான் அவர் வந்து வானத்தை நோக்கி விடுவார். நான் ஜெயிச்ச உலகத்தெல்லாம் எடுத்துக்கோணும். அப்புறம் பரசுராமர் ராமரை பிரதர்சனம் பண்ணிட்டு போயிடுறாரு. தசரதர் வந்து பாவம் மயக்கமுட்டே விழுந்துட்டார். ராமர் அவரை எழுப்பி எழுந்துருங்கோ, எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறார். இப்ப தசரதருக்கு வந்து பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ தசரதர் நினைக்கிறார், இவ்வளவு உத்தமமான ஒரு பிள்ளையை நம்ம பெற்றிருக்கோம், ஒரு வீரனாவும் இருக்கான், நம்ம வந்து இந்த பிள்ளைக்கு வந்து நம்மளுக்கு வயசாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் நினைக்கிறார். அயோத்தியா வந்துட்டார், இனிமேதான் இந்த அயோத்தியா காண்டம் வில் ஸ்டார்ட். இதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பாலகாண்டம் வந்து இவ வந்து டோட்டலா இதுல நெக்லெக்ட் பண்ணிடு. தட் இஸ் இவ்வளவுதான். பாலகாண்டம் இஸ் ஆல் தேர். அதனாலதான் ஐ ஜஸ்ட் வாண்ட்